கல்வியில் பெரியவர் கம்பர். அனைவருக்கும் தகடூர்பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள். செய்கின்ற வேள்வியை அரக்கர்களிடமிருந்து காப்பதற்காக உன் மகன் ராமனை தந்திடுக என்று விஸ்வாமித்திரர் கேட்டதாக நினைத்து கொண்டு கண்ணிலான் பெற்றிழந்தானைப் போல கடுந்துயரிலே உழன்று கொண்டிருந்த தயரதனுக்கு அந்த துயரத்திலும் ஒரு யோசனை தோன்றியது. அதுதான் ஆட்சியாளர்களினுடைய தனிச்சிறப்பு. தனிப்பட்ட முறையிலே அவர்கள் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகி இருந்தாலும் அந்த நேரத்திலும் கூட அந்த பாதிப்பிலே இருந்து நீங்குவதற்கான வழியை, உபாயத்தை கண்டுபிடிக்க வேண்டிய கடப்பாடு உடையவர்கள்தான் ஆட்சியாளர்களாக இருக்க முடியும். எனக்கு இப்படி நேர்ந்து விட்டதே என்று உடைந்து போய் ஒடிந்து விழுந்து விடக்கூடியவர்களாக இருப்பவர்கள் சிறந்த ஆட்சியாளர்கள் அல்லர். தயரதன் மிகச்சிறந்த ஆட்சியாளன். அதனால் மகனை கேட்டு விட்டானே விஸ்வாமித்திரன் என்று மனதுக்குள்ளே மருகி கொண்டிருந்த நேரத்திலும் கூட இதிலிருந்து பிழைக்க ஏதேனும் உபாயம் இருக்கிறதா என்பதை யோசித்தான் தயரதன். அவனுக்கு ஒரு நல்ல யோசனை தோன்றியது. கழுத்திலே கட்டப்பட்ட மாலையிலே இருந்து தேன் சொரியக்கூடிய மலர்களை அணிந்த அந்த தயரதன், புதிய மாலை, அந்த மாலைக்குள்ளே மதுவின் சாறு நிரம்பி இருக்கக்கூடிய அளவுக்கு வளம் நிறைந்த நாடு அவனுடையது. அந்த தயரதன் சொன்னான், முனிவர் பெருந்தகையே, நீங்கள் செய்யக்கூடிய வேள்வியை அரக்கரிடமிருந்து காக்க வேண்டும். இதுதானே உங்களுக்கு தேவை. என் மகன் ராமன், அவன் மிகச் சிறியவன், இளம் பிராயத்தான். அது மட்டுமல்ல, அவனுக்கு இந்த போர் பயிற்சியில் ஈடுபட்ட முன் அனுபவம் ஏதும் கிடையாது. அவன் இதுவரை எந்த போரிலும் கலந்து கொண்டதே இல்லை. அவனுடைய பயிற்சியும் இன்னும் முழுமையாக முடிவடையவில்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒருவனை அழைத்து செல்வது எப்படி பொருந்தும்? நான் இருக்கிறேன். என்னுடைய வீரத்தை பற்றி உங்களுக்கே நன்றாக தெரியும். சம்பராசுர யுத்தத்திலே நான் என்ன செய்தேன் என்பதை தாங்கள்தான் தற்போது எடுத்து கூறினீர்கள். அதனால் அரக்கர்களிடமிருந்து உங்களுடைய வேள்வியை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பினை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உங்களுடைய வேள்விக்கு நான் காவலாக வந்து நிற்கிறேன். அரக்கர்கள் மட்டுமல்ல, ஒருவேளை உங்களுடைய வேள்வியை நடத்துவதற்கு தடையாக தலையிலே கங்கையாற்றை வைத்திருக்கக்கூடிய சிவன் வந்தாலும் சரி, தலையிலே கங்கையாறு வைத்திருக்கக்கூடிய சிவன், ஏன், ஏற்கனவே தக்கன் ஒரு முறை யாகம் செய்தான். அந்த யாகத்தை சிவன் சென்று அழித்தான். அது மட்டுமல்ல, சந்தனு என்ற ஒரு முனிவன் யாகம் செய்தான். அந்த யாகத்தை சிவனினுடைய தலையிலே இருந்த கங்கையாறு ஊற்றெடுத்து பெருக்கெடுத்து ஓடி அந்த வேள்வி தீயை அழித்து அந்த சந்தனு முனிவனினுடைய யாகத்தையும் அழித்தது. அப்படி தலையிலே பெருக்கெடுத்து ஓடுகின்ற கங்கையாற்றை வைத்திருக்கக்கூடிய சிவன் உங்கள் வேள்விக்கு தடையாக வந்தாலும் சரி, அல்லது படைப்பு தொழிலை செய்கின்ற நான்முகன் உங்கள் வேள்விக்கு இடையூறாக வந்தாலும் சரி, அல்லது ஏற்கனவே ஒருமுறை திரிசங்கு சொர்க்கத்தை நீங்கள் நிர்மாணிக்க நினைத்த பொழுது அதை எதிர்த்து போரிட்டு தோற்றுப்போய் அந்த எண்ணத்தை மனதிலே வஞ்சகமாக வைத்துக்கொண்டு இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய வேள்விக்கு இடையூறாக அந்த தேவேந்திரனே வந்தாலும் சரி, அரக்கர்கள் மட்டுமல்லர், சிவனோ நான் முகனோ புரந்திரனாகிய தேவேந்திரனோ உங்கள் வேள்விக்கு இடையூறாக வந்தால் அவர்களையும் எதிர்த்து நான் காப்பேன். உங்கள் வேள்விக்கு அவர்கள் இடையூறாக வந்தால் அந்த இடையூற்றுக்கு நான் இடையூறாக விளங்குவேன். திருக்குறளிலே வள்ளுவர் சொல்லுவார் என்றோ,
இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் என்று துன்பத்திற்கே துன்பம் விளைவிக்கக்கூடியவர்கள். கம்பர் அற்புதமான சொல்லாட்சியை இங்கு கொண்டு வந்து போடுகிறார். இடையூற்றுக்கு இடையூற்றாய். அவர்களால் உங்கள் வேள்விக்கு இடையூறு வந்தால் என்னால் அவர்களுக்கு இடையூறு வரும். எவராக இருந்தாலும் சரி, உங்கள் வேள்வியை காக்கக்கூடிய பொறுப்பினை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எழுக முனிவரே என்று அவன் அந்த முனிவரிடம் சொன்னான். முனிவர் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு தன்னோடு கிளம்பி விடுவார் என்று தயரதன் நினைத்தான். அப்படி ஒருவேளை தன்னை அழைத்து கொண்டு சென்று விட்டால் ராமனை பற்றிய பயம் நீங்கிவிடும். ராமனை பிரிந்து விடுவோமோ என்ற எண்ணம், அந்த ஏக்கம் நீங்கிவிடும் என்று ஒரு உபாயத்தை கண்டறிந்து அதை விஸ்வாமித்திரரிடம் தயரதன் கூறினான். அன்புக்குரியவர்களே, வால்மீகி ராமாயணத்திலே இந்த இடத்திலே ஒரு செய்தியை தயரதன் விஸ்வாமித்திரரிடம் கூறுகின்றான். என் மகன் ராமன் இருக்கிறானே, அவனுக்கு 16 வயது கூட நிரம்பவில்லை. இப்பொழுதுதான் 12 வயது ஆகிறது. அதனால் அவனை போருக்கு அழைத்து செல்ல வேண்டாம், இந்த வேள்வியை காக்கக்கூடிய பொறுப்பினை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ராமனினுடைய வயதை குறிப்பிட்டு கூறி மறுப்பு கூறினான். 16 வயது நிரம்பி இருந்தால்தான் முழுமையான போர்க்கலையை கற்று முடித்தவன் என்று பொருள். ஆனால் கம்பர் இந்த இடத்திலே ராமனினுடைய வயதை பற்றி கூறாமல் அவன் சிறியவன், அவன் இளையவன் என்று தயரதன் கூறுவதாக எழுதியுள்ளார். ஏன் அப்படி எழுத வேண்டும்? அதற்கும் ஒரு காரணம் உண்டு. வேள்வியை காக்க ராமன் சென்று தாடகையை அழித்து அகலிகைக்கு சாப விமோசனம் கொடுத்து மிதிலைக்கு சென்று சிவதனுசுவை முறித்து சீதையை திருமணம் செய்ய போகின்றான். இந்த வயது குறித்தெல்லாம் இப்பொழுது சொல்லிவிட்டால் அடுத்து நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளின் போதெல்லாம் திருமணத்திற்கு மட்டும் வயது வந்து விட்டது, இந்த செயலை செய்வதற்கு வயது தடையாக இருக்குமோ என்ற ஒரு வினா எழுந்துவிடும். அதனால்தான் பெற்ற பிள்ளை தகப்பனுக்கு எப்போதும் சிறிய குழந்தையைப் போல என்ற உளவியல் நுட்பத்தை கொண்டு வந்து புகுத்தி இந்த இடத்திலே கம்பர் தன் தனித்தன்மையை காட்டுகின்றார். தொடையூற்றின் தேன் துளிக்கும் நறுந்தாரான் ஒரு வண்ணம் துயரம் நீங்கி படையூற்றம் இளன் சிறியன் இவன் பெரியோய் பனி இதுவேள் பனி நீர் கங்கை புடையூற்றும் சடையானும் நான்முகனும் புரந்தரனும் புகுந்து செய்யும் இடையூற்றுக்கிடையூராய் யான் காப்பேன் பெருவேள்விக்கு எழுக என்றான். தயரதன் இவ்வாறு கூறினான். அதற்கு விஸ்வாமித்திரர் என்ன பதில் கூறினார்? நாளை காண்போம். நன்றி, வணக்கம்.